மேலானவைகளை நாம் சிந்திக்க வேண்டும். பூமிக்குரிய காரியங்கள் இல்லை, மேலானவைகளை நாம் சிந்திக்க வேண்டும். இங்க ஏசாயா 43 அதிகாரத்துல 4வது வசனத்துல இப்படியாக கூறப்படுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். இந்த வசனம் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற வசனங்க. அவருடைய பார்வைக்கு நாம் அருமையானபடியினால், அவருடைய பார்வைக்கு நாம் அருமையா இருக்கிறோம். நம்ம நினைச்சிட்டு இருக்க வேண்டாம், அவர் என்ன பார்க்கல, அவர் என் ஜெபத்தை கேட்கல. இதெல்லாம் நம்மளுடைய சுய சிந்தனை. அப்படி இல்லை. ஆண்டவர் உண்மையாலுமே நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அருமையானபடியினால் நீ கனப்பற்றாய் என்று கூறுகிறார். நம்மை விடுவிப்பதற்காக ஜனங்களை தருவேன் என்று சொல்றார். உன்னை விடுவிப்பதற்கு, இப்போ ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறவங்களை விடுவிப்பதற்கு பணம், வெள்ளி இந்த மாதிரி கொடுத்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கலாம். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கிற ஜனங்களை தருவேன் என்று கூறுகிறார். ஆனால் அவர் வேறு ஜனங்களை கொடுக்கல, அவருடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவையே இந்த உலக